அனைவருக்கும் வணக்கங்க. ரொம்ப ரொம்ப சாரிங்க. இந்த வீடியோ கட்டிங் வீடியோ போட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போட ரொம்ப நாள் ஆக்கிட்டேங்க. வாங்க இன்னைக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்ச 36 லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோங்க. அப்பதான் நமக்கும் வந்து ஸ்டிச் பண்ணுற சிரமம் தெரியாம ஒரு ஆர்வமாக நம்ம ஸ்டிச் பண்ணலாங்க. இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. பேக் பீஸோட நல்ல பக்கங்க. பேக் பீஸோட மெயின் கிளாத்தோட நல்ல பக்கங்க. அதே மாதிரி இந்த லைனிங் கிளாத்து மேல் பக்கம். இப்போ வந்து நம்ம இடுப்பு பகுதி மட்டும் அடிச்சு திருப்ப போறோங்க. கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாங்க. கழுத்தையும் அடிச்சு திருப்புற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு பீஸ் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாங்க. நம்ம லைனிங் ப்ளவுஸில் 1 by 1 பார்க்கலாங்க. மெயின் கிளாத்து மேல் பக்கம் இல்லாட்டி நல்ல பக்கம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. மெயின் கிளாத்தில் மேல் பக்கம் போட்டாச்சுங்க. அதே மாதிரி லைனிங்லேயும் மேல் பக்கம் போட்டாச்சுங்க. அப்படியே சுருட்டி வைக்கவும் ரொம்ப சுருக்கு விழுந்துருச்சுங்க. இப்போ பேக் சைடு வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாங்க. இங்கே ஒரு ஸ்கேல் அளவுக்கு தையலுக்கு இடம் விட்டுருந்தேனாங்க. அதே ஒரே சேமாக நேர்கோட்டில் வரத்துக்காண்டி இங்கேயும் ஸ்கேல் வச்சு இந்த சைடு வந்து ட்ராப் பண்ணிக்கிறேங்க. அப்போ நான் கோடு மேலே தையல் போட்டோம்னா நமக்கு அடித்து திருப்புறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வருங்க. இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து பின்னாடி வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த கோட்டு மேலே நான் அடிச்சுட்டு வரேங்க. இப்போ நமக்கு தேவைப்பட்டால் இங்கே வந்து படிமான தையல் போட்டுக்கலாங்க. இங்கே ஒன்று போடணும். 2 போடுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து ஒரே தையலாக போட்டுக்கலாங்க. பார்க்க அது நீட்டாக இருக்குங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, 2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுட்டு தேவைப்பட்டால் இங்கே ஒரு தையல் போட்டுக்கலாங்க. வேணாங்க. இப்போ இதுவே நீட்டாக இருக்கனால இப்போ சுற்றி வர நம்ம அடிச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பவர் மிஷினில் வந்து ப்ளவுஸ் தைக்கிறேங்க.
இதுக்கு முன்னாடி மோட்டர் மிஷினில் தைச்ச எக்ஸ்பீரியன்ஸு கிடையாதுங்க. பெடல் மிஷினுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பவர் மிஷினில் உட்காந்துருக்கீங்க. அதுவும் எடுத்த உடனே வந்து ப்ளவுஸ் வந்து வீடியோவுக்காண்டி இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ஒரு பக்கம் வந்து கேமராவிலையும் ஷூட் ஆகணும், நம்ம செய்கிற வேலையிலையும் கரெக்டாக இருக்கணுங்கிறனால வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து சைடு எக்ஸ்ட்ராலாம் வந்து நீட்டாக கட் பண்ணியாச்சுங்க. இப்போ பேக் டாட் பிடிச்சிக்கலாம். பேக் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த 2 சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டரை வந்து 2ஆக மடித்து கரெக்டாக இந்த சென்டர்கிட்ட நம்ம பேக் டாட் பிடிச்சிக்கலாங்க. அகலம் 1/2 இன்ச்சி, உயரம் வந்து 3.5 இன்ச்சி. பேக் பீஸ் பாருங்க, சூப்பராக நம்ம தச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாங்க. இது ஃப்ரண்ட் பீஸோட உள் சைடுங்க. இங்கே பாருங்களேன், அந்த பிசுறு தெரியுதுங்களாங்க, ரெண்டுமே உள் சைடு. இப்படி நேராக வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கும் போது ஜாயின் பண்ணும் போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராதுங்க. அப்படியே இப்போ லைனிங் கிளாத்தை தூக்கி நம்ம இது மேலே போட்டுடலாங்க. கட் பண்ணி ரொம்ப நாளாக அப்படியே வச்சுருந்தனால தான் ரொம்ப சுருக்கு விழுந்துருச்சுங்க. அப்படியே நீவி விட்டு இப்போ நான் அடிச்சுக்கிறேங்க. இப்போ சுற்றி வர நம்ம தையல் போட்டுடலாங்க. எடுத்து கட் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து இந்த கிராஸை வந்து இப்படி கரெக்டாக சேஃபாக பார்த்து வச்சுக்கணுங்க. பார்த்தீங்களா, இதில் வந்து இப்படி இப்படி ஏற்றி மாற்றி வைக்கக்கூடாதுங்க. இப்படி கரெக்டாக இந்த கிராஸ் பார்த்து இப்படி வச்சு ஒரு 1.25 இன்ச்சிங்க, ஒரு 1.25 இன்ச்சிக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் 1.25 இன்ச்சி, உயரம் வந்து 2.5 இன்ச்சி. நான் வந்து ஒரு மோல்டு ஷேப்பாக தாங்க போடுவேன், ரொம்ப ஷார்ப்பாக போட மாட்டேன். நீங்கள் ஷார்ப்பாக போடுற மாதிரி இருந்தால் இன்னொரு 1/4 இன்ச்சி கூட நீங்கள் கூட்டிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சாச்சுங்க. பாருங்கள்,
இப்போ செகண்ட் டாட் பிடிக்கலாம். செகண்ட் டாட் வந்து இது ரெண்டையும் இப்படி கரெக்டாக நேராக வச்சு இங்கே ஒரு 2.5 இன்ச்சிங்க, இங்கே ஒரு 1/4 இன்ச்சி அகலம், 1/4 இன்ச்சி உயரம் வந்து 2.5 இன்ச்சி. இப்போ வந்து 2 சைடுமே வந்து நம்ம கப் ஷேப்புக்கான டாட் வந்து பிடிச்சாச்சுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் வந்து உங்களுக்கு ஒன்று மட்டும் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேங்க. மற்ற அப்படியே சேம் மாதிரி தான் இன்னொன்று ஸ்டிச் பண்ணணுங்க. இப்போ 2க்குமே வந்து நம்ம 3 டாட் வந்து சூப்பராக பிடிச்சாச்சுங்க. பார்க்கும் போதே இக்கனா ஷேப்பில் ரொம்பவே அழகாக வந்திருக்குங்க. இப்போ டாட் பிடிச்சாச்சாங்க. அடுத்தது வந்து பட்டி பீஸுங்க. எனக்கு மெயின் கிளாத்லேயே வந்து 4 பீஸ் கிடச்சிருச்சுங்க. லைனிங்கில் வந்து 2 பீஸ் தாங்க கிடச்சிருக்கு. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா என்கிட்ட வேறு கிளாத்தில் துணி இருந்துச்சுங்க. இப்படி நம்ம 2 கொடுக்கும் போது பட்டியோட ஸ்டிப்னஸ், அந்த பெல்ட் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்குங்க. இப்போ வந்து பட்டி பீஸ் எப்படி அடித்து திருப்புறதுங்கிறது பார்க்கலாங்க. மெயின் கிளாத் எடுத்துக்கிட்டேன். மெயின் கிளாத் மேல் பக்கம் பிசர் இல்லாத பகுதிங்க. அதே மாதிரி இதுவும் வந்து மேல் சைடு ரெண்டும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேங்க. மேல் பக்கம் அடித்து திருப்பும் போது நமக்கு வந்து லைனிங் உள்ளே போயிட்டு மெயின் கிளாத் ரெண்டும் வெளியில் அழகாக தெரியுங்க. இப்போ வந்து உள்ளே வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத்தை ரெண்டையும் இப்படி வச்சுக்கலாங்க. துணி தாராளமாகவே எடுத்திருந்தேங்க. உயரம் வந்து 6, அகலம் வந்து 10. இப்போ வந்து அடித்து திருப்புறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சி வந்து நான் கனெக்ட் பண்ணி அடித்து திருப்பிக்கலாங்க. ஒரு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு கோடே போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து அந்த ஏருக்கு மார்க்குமா இல்லாமல் நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குங்க. தச்சு பழகினதுக்கப்புறம் இப்படிலாம் நம்ம கோடு போட்டு தைக்கணுங்கிறதுலாம் கிடையாதுங்க. கொஞ்சம் பழகிற வரைக்கும் இது மாதிரி தைச்சோம்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக சூப்பராக வருங்க. இப்போ இந்த கோடு மேலே தச்சுக்கலாங்க. நமக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே மெயின் கிளாத் வந்துருச்சுங்க. லைனிங் பூரா உள்ளே போயிருச்சு. இப்போ வந்து நல்லா நீவி விட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாங்க. இங்கே 2 தையல் கூட போட்டுக்கலாம். நம்ம ஸ்டிப்பாக கொடுத்துருக்கனால ஒரு தையல் போட்டாவே போதுங்க. டக்கு டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். நல்லா அமுக்கி ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து 2 பட்டியுமே அடித்து எடுத்துட்டேங்க. ஒரு பட்டியில் துணி வந்து மேலே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து பட்டியை வந்து லைட்டாக மட்டும் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம சைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் அளவுகள் வந்து ஏற்றிந்தாத்தி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் இப்போ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து பேக் பீஸை வந்து எடுத்தாச்சுங்க. பட்டி நம்ம எப்படி வேணாலுமே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அளந்து எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பிகினராக இருக்கும், நமக்கு வந்து ரொம்ப மேக்ஸ் மண்டையில் போட்டு கணக்கு வழக்கெல்லாம் குழப்பிட்டு இருக்க முடியாது. ஈஸியாக வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து பட்டி தாங்க ரொம்ப எல்லாருமே சிரமப்படுறது. நானும் அப்படி தாங்க மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துட்டு இப்போ தான் வந்து ஃபைனலாக ஒரு வழி கண்டுபிடிச்சாச்சு. நார்மல் ப்ளவுஸ் போடும் போது அதில் மார்க் பண்ணி அதில் கட் பண்ணியிருப்பேங்க. இதில் வந்து உங்களுக்கு
அப்படியே வச்சு அளந்து நம்ம வந்து இப்போ சைஸ் பண்ண போகிறோங்க. பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சாச்சுங்க. இதில் ஒரு முக்கிய குறிப்பு, அந்த கப் ஷேப்பை வந்து நல்லா மேலே வந்து லூஸ் கொடுத்து தூக்கி விடணுங்க. அமுக்கின மாதிரி வச்சு பட்டி மார்க் பண்ணவே கூடாது, அது அளவுக்கு வந்து ஏற்குமாறாக போயிடுங்க. நல்லா லூஸ் கொடுத்து கப் ஷேப்பை வந்து நல்லா தூக்கி விட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பட்டி வந்து அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களாங்க, நான் ரெண்டையுமே எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. இல்லாட்டி வந்து ஒன்று ஒன்றுக்கா பண்ணும்போது நமக்கு சைஸ் வந்து மாறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ரெண்டு பட்டியும் கரெக்டாக வந்து ஸ்கேல் போட்டு கோடு கிழிச்ச மாதிரி நேராக வச்சுக்கிறேங்க. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம கரெக்டாக பொறுமையாக பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ப்ளவுஸ் ஜைடு சாயிண்டு பண்ணும்போது அந்த ஏற்றம் இறக்கம் இல்லாமல் வராமல் நம்ம தப்பிச்சுக்கலாங்க. ஒரு ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நீவி பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம பண்ணிட்டா தான் அந்த ப்ளவுஸே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுங்க. நல்லா நீவி விட்டு நல்லா அமுக்கி வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து அந்த பட்டியை வந்து அந்த மேலே உள்ள ஃப்ரண்ட் பீஸை வந்து அழுங்காமல் இறக்கி கரெக்டாக ஹாம்கோல் ஃப்ரெண்டு எல்லாமே பார்த்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. கீழே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோமாங்க, அதனால் வந்து கீழே வந்து கணக்கு எடுக்க வேண்டாம், நம்ம நேராக வச்சா மட்டும் போதுங்க. இப்போ மேலே வந்து அந்த ஒரு போட் ஷேப் மாதிரி வருது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கலாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து போட்டுட்டு தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாங்க. பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு டாட் மாதிரி வச்சு மேலே வந்து நான் தாராளமாக ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுவேங்க. அதனால் 1/2 இன்ச்சில் இன்னொரு கோடு வந்து நான் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க ஃப்ரண்ட் சைடு, அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பட்டியும் ஒன்றாவே நம்ம கட் பண்ணிக்கலாங்க, அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த பட்டியோட அளவுகள் வந்து கீழே போட் ஷேப்பில் வந்து 3 இன்ச்சிங்க, முன்னாடி ஃப்ரண்டில் வந்து 4 இன்ச்சிங்க, சைடில் வந்து 3 இன்ச்சு வருங்க. ஒரு ஹாஃப் இன்ச்சில் வந்து அந்த பட்டியோட ஷேப் வந்து டிஃப்ரென்ஸில் வந்து நமக்கு கொடுக்குங்க. இப்போ வந்து அம்புக்குறி போட்டுக்கலாங்க. இந்த அம்புக்குறி போட்ட பக்கம் வி பட்டி சைடும் கொக்கி பட்டி சைடும் வரணுங்க. இப்போ வந்து நம்ம பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாங்க. இந்த அம்புக்குறி வர பக்கம் நமக்கு வந்து பட்டி சைடு வரணுங்க. இப்போ சுற்றிலும் வர பட்டியை வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் வீடியோ ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குங்க, அது மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செல்லு ஒரு பக்கம் சூடாகி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு அதை பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேங்க. இது வந்து மேல் பக்கம் அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க. பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த ஒரு 1/4 இன்ச்சில் வந்து கிராஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த கிராஸ் எடுக்காமல் விட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வராதுங்க. அந்த கிராஸ் எடுத்து நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரே லெவலாக வருங்க. அந்த டாட் பிடிச்ச இடத்துல வந்து அப்படியே உள்ளே தள்ளி விட்டுக்கலாங்க. அதை நம்ம கட் பண்ணியும் விட்டுக்கலாம், சரி நம்ம உள்ளே தள்ளி மடித்து அடிச்சுக்கலாங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1/2 இன்ச்சில் வந்து ரெண்டையுமே ஜாயின் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஷேப் வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கும் பாருங்களேன். இன்னொரு தையலும் போட்டுக்கலாங்க.
இப்போ வந்து நம்ம படிமான தையல் 2யும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாங்க. ஜாயின் பண்ண இடத்த வந்து அந்த 1/2 இன்ச்சு உள்ள பிசர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கீழ் நோக்கி மாதிரி நம்ம வச்சுட்டு தாங்க தையல் போடணும். மேல் நோக்கி மாதிரி இருந்தால் ஷேப் வந்து மாறிடுங்க. கீழ் நோக்கி மாதிரி பட்டியை பார்த்த மாதிரி வச்சு அந்த 1/2 இன்ச்சியை வந்து மடித்து இப்போ வந்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பிசுறெல்லாம் இருந்தால் அதை நீட்டாக வந்து நம்ம கையோட கட் பண்ணிடலாங்க. மொத்தமாக கட் பண்ணுறப்ப சலுப்பாக இருக்கும். கையோட அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணிடலாங்க. இப்போ 1/2 இன்ச்சில் நல்லா வளைச்சி ஒரு போட் ஷேப் மாதிரி ஒரு தையல் போட்டலாங்க. பட்டி பீஸ் வந்து இங்கே பாருங்களேன், சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. கையோட இன்னொரு பட்டியும் சேம் அதே மாதிரி தாங்க ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டேன். பட்டி அந்த டாட்டு முன்னாடி கழுத்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்க. கழுத்து கொஞ்சம் மேலே அதிகமாக வந்தால் கூட அதை நம்ம சைஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 இன்ச்சில் எல்லாமே சைஸ் பண்ணுறதுனால தப்பு இல்லைங்க. அதுக்கு மேலே சைஸ் பண்ணிட்டா தான் அளவுகள் வந்து மாறி போயிருங்க. இப்போ வந்து பட்டி வைக்கிறதுக்கு கொக்கி பட்டி வைக்கிறதுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சிங்க டபுள் கிளாத் எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் மொத்தமாக நல்லாயிருக்கும், சீக்கிரம் கிளியாமல் இருக்கும். துணி என்கிட்ட இருந்தனால டபுள் கிளாத்தில் வந்து ஒரு 2.5 இன்ச்சிக்கு வந்து நான் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து பட்டி வந்து அட்டாச் பண்ணிக்கலாங்க. கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணி போட்டோம் பார்த்தீங்களா, அதுவே வந்து நமக்கு பட்டி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அது டபுள் கிளாத் கொடுக்கும்போது சீக்கிரம் பிரியாமல் நல்லா இருக்குங்க. ரேண்டமாக ஒரு அளவு எடுக்கணும்னா ஒரு 5 இன்ச்சு எடுத்துக்கலாங்க. இதில் எனக்கு ஒரு 6 இன்ச்சு இருக்குது. சரி, அதை எதுக்கு கட் பண்ண வேணாங்கிறனால அப்படியே வச்சுக்கலாங்க. உயரம் வந்து ஒரு 9.5 எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து உள்ள துணி கொடுத்து மடித்து அடிக்க முடியுங்க. இப்போ வந்து பட்டி அடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கிட்டேங்க. பட்டி வைக்கிறதுக்கு நம்ம சப்ளை பீஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது அடியில் வச்சு மெயின் கிளாத்தை வந்து மேலே வைக்கணுங்க. நூல் வந்து தைக்கும் போது அடிக்கடி கட் ஆகிட்டே இருந்துச்சுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்த நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா வீடியோ எனக்கே தெரியுது ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிருக்கேன். அதனால் ஸ்டோரேஜே ரொம்ப ஃபுல்லாகிருச்சுங்க. மெதுவாக 2யும் ஸ்ட்ரைட்டாக வச்ச மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் வந்து தாராளமாக பிடிக்கலாங்க. கொக்கி பட்டி 1/4 இன்ச்சில் பிடிக்கணும். பட்டி வந்து 1/2 இன்ச்சில் பிடிக்கணுங்க. கீழே வந்து ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே மடித்து விட்டு அப்படியே ஸ்ட்ரைட் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. பேக் ஸ்டிச்சோட போட்டுட்டு இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இப்போ அப்படியே இங்கிட்டு திருப்பி விட்டுட்டு அப்படியே ஒரு மடக்கு தாங்க. படிமான தையல் போட்டுட்டு கூட நம்ம மடக்கலாம். இருந்தாலும் மொத்தமாக இருக்கனால நல்ல துணி வந்து ஸ்டிப்பாக தாங்க இருக்குது. அப்படியே மடக்கி 2க்கும் நடுவில் ஒரு தையல் போட்டுக்கலாங்க. கீழே வந்து பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாங்க. பட்டி வந்துங்க கீழே வந்து 1, அதுக்கு மேலே 1, கரெக்டாக அந்த பட்டியும் மேலே ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்க, அந்த இடத்துல ஒரு வரணும். அப்புறம் வந்து அந்த டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 2வது டாட்டு, அந்த இடத்துல ஒரு மேலே வந்து ஒரு மொத்தம் 5 வந்து கனெக்ட் பண்ணிக்கணுங்க. மெயினாக வந்து அந்த ஜாயிண்ட்டு கிட்டேலாம் ஒரு பட்டி கரெக்டாக அந்த இடத்துல வைக்கும்போது நமக்கு லூஸ் இல்லாமல் இருக்குங்க. இப்போ இதில் நான் மார்க் பண்ண மாதிரி இப்போ வந்து வந்து நம்ம பிடிச்சிக்கலாங்க. இப்படி பிடிக்கும்போது நம்ம அடித்ததுக்கப்புறம் பிரிக்க வேண்டாம், கேப்பு விட்டு அழகாக இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்களேன். உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வர மாதிரி. வந்து அடித்தாச்சுங்க. கீழே வந்து பேக் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாங்க.
இன்னும் அடுத்தது வந்து கொக்கி பட்டி வச்சிடலாங்க. ஒரு 2.5 இன்ச்சில் எடுத்தோம் பார்த்தீங்களாங்க, அந்த கிளாத் வந்து டபுளாக இருக்குது. அந்த அளவு பார்த்து நீளத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க கட் பண்ணி வச்சு, அதனால சுருக்கம் விழுந்துருச்சு. நல்லா நீவி விட்டு கொக்கி பட்டி வைக்கும் போது மேலே பார்த்து நம்ம வந்து அடித்து உள் சைடு திருப்பணுங்க. நான் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேங்க. 2ஆக ஃபோல்டு பண்ணி அப்படியே மேல் சைடு வச்சுக்கலாங்க. கீழே வந்து ஒரு 3/4 இன்ச்சி வந்து விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நான் சைடில் வந்து 2ஐயும் ஜாயின் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க. இதில் வேறு தையல் அப்பப்போ விழுகுதான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லா சுறுசுறுப்பாக டக்குன்னு உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி நான் போடுறேங்க. இப்போ வந்து அப்படியே மடித்து அப்படியே உள்ளே வச்சு ஒரு மடித்தோம்னா கொக்கி பட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு படிமான தையல் போட்டு கூட எடுத்துக்கலாங்க. நான் உங்களுக்கு அப்படியே கையிலேயே நீவி உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து நான் அப்படியே காமிக்கிறேங்க. ஒரு மடக்கு மடக்கி அப்படியே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல். அப்படியே உள் சைடு வச்சு மடக்கி படிமான தையல் போட்டோம்னா கொக்கி பட்டி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்களும் பாருங்கள். சுற்றி வர ஒரு பாக்ஸ் தையல் மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ 2ஐயுமே வச்சு பார்க்குறேங்க. ஏதாச்சும் ஏற்றம் இறக்கம் இருக்கா, ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு வச்சு பார்க்குறேங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நல்ல பக்கம் போட்டுட்டு 1/2 இன்ச்சி வந்து நம்ம தையலுக்கு விட்டோங்க. 1/2 இன்ச்சி வந்து இப்போ 2 ஷோல்டருமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. என்னடா ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சிக்கெலாம் கோடு போடுறேன்னு நினைக்க வேண்டாங்க. இந்த கலர் நூலுக்கு அந்த ப்ளவுஸ்க்கும் ரொம்ப டார்க்காகவே தெரியுது. எந்த இடத்துல நான் தைக்கிறேங்கிற மாதிரியே தெரியல. அதனால தான் ஒன்றுக்கு வந்து நான் கோடு போட்டு உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்ருக்கேங்க. பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் வந்து 2 தையல் போட்டுக்கலாங்க. அப்போ தான் ஷோல்டர் கிட்ட நல்லாயிருக்கும். 2 தையல் தாராளமாக போட்டுக்கலாங்க. இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டும் வந்து பண்ணியாச்சுங்க. பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரண்ட் பீஸ் வந்து சைடில் வந்து அதிகமாக இருக்குங்க. இது மாதிரி சும்மா ஒரு 1/4 இன்ச்சி ஒரு மைனஸ் அளவுக்கு வந்து துணி வந்து வெளியே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம 2ஐயும் வச்சு பார்த்து கரெக்டாக வந்து கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இல்லாட்டி ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. அதனால் வந்து கொஞ்சம் பிசுறு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து கை வந்து நம்ம வந்து அடித்து திருப்பிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கை வந்து குடஞ்சி கட் பண்ணியாச்சு. குடஞ்சி கட் பண்ணதுக்கப்புறம் தைக்கும் போது கண்டிப்பாக ஃப்ரண்ட்டும் பேக்கும் மாறுங்கிறது ஒரு ஐதீகமான ஒரு உண்மைங்க. மேக்ஸிமம் இந்த ப்ளவுஸ் கற்றுக்கிறப்ப அதுதான் வந்து பெரிய குழப்பமாக இருக்குது. உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேங்க. இப்போ மெயின் கிளாத்தில் 2 பக்கமும் மேல் பக்கம் வச்சாச்சுங்க. நம்ம இப்போ அடித்து திருப்ப போகிறோம். இதில் வந்து லைனிங்கை வந்து வைக்கிறதாங்க கரெக்டான அந்த இது நம்ம பண்ண வேண்டியது. மடிப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒன்று மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது மடிப்பு பகுதி வந்து பள்ளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒன்று வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டலாம் இருக்க வேண்டாங்க ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்ட்டு.
வைக்கிற கையில் வந்து மேல் பக்கம் வந்து ஒரு மடிப்பு மேலே இருக்கணும், இன்னொரு பக்கம் மேல் பக்கம் வந்து குழியாக இருக்கணும். இதுதான் வந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு ஈஸி ட்ரிக்குங்க. சில பேர் பேக் அப்புறம் ஃப்ரண்ட் ஆரம்பிக்கணும், ஃப்ரண்டுக்கு அப்புறம் பேக் ஆரம்பிக்கணும்னு அப்படி கூட இருக்குங்க. ஆனால் வந்து இது ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும். மேல் பக்கம் லைனிங்கை வச்சுக்கிறேங்க. அந்த மடிப்பு பகுதி அச்சு இருக்குது பார்த்தீங்களா, மேடு. நம்ம ஏற்கனவே கை வந்து குடஞ்சி கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த முறையில் நீங்கள் வந்து அடித்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்ஸே ஆகாதுங்க. கரெக்டாக வந்து ஃப்ரண்டும் பேக்கும் வந்து அழகாக அமைஞ்சிருங்க. ஏன்னா மாற்றி அடிச்சுட்டு நம்ம அப்படியே அவசரத்தில் தச்சுருவோம். அப்போ வந்து முன்ன வருது பின்ன வருது முன்னையும் போயிருங்க. இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஊன் போட்டது வந்து குடஞ்சி கட் பண்ணதுங்க. என்னடா 2 பக்கம் ஊ தெரியுதுன்னு நினைக்காதீங்க, அந்த அச்சு வந்து அப்படியே விழுந்துருச்சுங்க. அதனால தான் மறுபடியும் ஒரு ஊ வந்து திக்காக நான் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ வந்து அடித்து திருப்பியாச்சுங்க. இப்போ படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ சுற்றி வர கையை வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறதோட வீடியோவில் பார்த்தாவே கண்டிப்பாக நல்லா புரியும்னு நினைக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம கட்டிங்லேயே வந்து குடஞ்சி வெட்டி ஒரு அர்க்கட்டும் போட்டு அது உள் சைடுங்கிற மாதிரி ஊவும் போட்டு வச்சுருப்போங்க. இப்போ வந்து அந்த துணியை சைடு எக்ஸ்ட்ராக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. குடஞ்சி கட் பண்ண பகுதி தாங்க நம்ம போட்ட உண்மையான ஊ, அது வந்து அச்சு. இப்போ பாருங்களேன், ரெண்டும் சந்திக்கணுங்க. லைனிங் கரெக்டாக ஒன்றா சந்திக்கணும். அப்போ வந்து குடஞ்சி கட் பண்ண பகுதி வந்து நமக்கு கரெக்டாக வந்துடுங்க. இப்படி வச்சு பார்த்திங்கன்னா 2 குடஞ்சி வெட்டின பகுதியும் கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம சக்ஸஸ். குடஞ்சி கட் பண்ணது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரணுங்க. அப்படி வந்துச்சுன்னா கரெக்டாக ஃப்ரண்டு பேக்கு. நான் எப்போவுமே ஷோல்டரும் கையும் ஜாயின் பண்ணும் போது கரெக்டாக நடு ஷோல்டரில் இருந்து தாங்க ஜாயின் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சைடில் வந்து சின்ன மிஸ்டேக்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க. அதனால் இப்படி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்து எண்டிங்கும் கரெக்டாக வரனால ஷோல்டரில் இருந்தே ஜாயின் பண்ணிக்கிறேங்க. நல்லா 1/2 இன்ச்சு ரெண்டுக்குமே வந்து தையல் போட்டுக்கிறேங்க. ரெண்டு ஸ்லீவுமே வந்து கை வந்து அட்டாச் பண்ணியாச்சுங்க. எப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நம்ம 2 தையல் போட்டுக்கணுங்க. அப்போ தான் வந்து ஸ்டிப்னஸ் வந்து நல்லா கிடைக்குங்க. இதுக்கப்புறம் வரது 2 ஸ்டெப்பு வந்து வீடியோவில் வந்து கட் ஆயிருச்சுங்க. நான் ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக தைச்சிருக்கனால செல்ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகி நான் ஆன் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகுதாங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பும் தைக்கும் போது பார்த்துட்டு தாங்க நான் உட்காந்து தைச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டேங்க. கடைசி 2 கிராஸ் சைடு ஜாயிண்ட்டும் வந்து எனக்கு வந்து வீடியோவில் வந்து பதிவாகலைங்க. ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இது பதிவாகாமல் எனக்கு வீடியோ போடுறதுக்கே விருப்பம் இல்லைங்க. அதனால் வந்து கை ஜாயிண்ட் பண்ணிவிட்டு சைடு அடித்த வீடியோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சூடு அதிகமாக எரராயிருச்சாங்க. மறுபடியும் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் பிரித்தேங்க. பிரித்த தடமும் உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இங்கே பாருங்களேன், கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேங்க. அதை பிரித்து மறுபடியும் வீடியோவுக்காண்டி நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. ப்ளவுஸ் வந்து கொசன்னு போயிருங்க. இந்த ஒன்று மட்டும் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது நான் முன்னாடி ரொம்ப ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு போடுறீங்க. இப்போவுமே எல்லாமே என்னோடய ஃபோனில் அழிச்சிட்டு தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் மீறி எனக்கு வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதும் அழிஞ்சிருச்சுங்க. நார்மல் ப்ளவுஸ்க்குலாம் எப்படி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க லைனிங்க்கும். ஏற்கனவே ப்ளவுஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி ஜிக்ஜாக் சிசர்லாம் போட்டு நான் சைஸெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இதெல்லாம் வந்து வீடியோவில் சுத்தமாக ரெக்கார்டே ஆகலை. நான் பார்க்குறப்ப பாயிண்ட் ஓடி இருக்குது, அதுக்கப்புறம் பாயிண்ட் வந்து கட் ஆயிருச்சுங்க. சரி நம்ம பிரிச்சுட்டு இந்த ஒரு ஸ்டெப்பு தானே மறுபடியும் வீடியோ எடுக்கலான்ட்டு மறுபடியும் இது அடுத்த நாளுங்க எடிட் பண்ணும்போது பார்த்தேன் வீடியோ எரர் ஆயிருச்சு. அடுத்த நாள் வந்து பிரிச்சுட்டு உங்களுக்காண்டி மறுபடியும் வீடியோ எடுக்கலான்ட்டு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பேக் சைடு வந்து 2ஐயும் ஒன்றா வச்சுக்கணுங்க. பேக் சைடு பாடி சுற்றளவு வந்து நம்ம 10 மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கீழே டாட் வந்து இங்கிட்ட அரைஞ்சி போயிருச்சாங்க. இப்போ 2ஐயும் ஒன்றா வச்சு டேப்பு வச்சு ஒரு 9 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேலே 10 வச்சிங்கன்னா கீழே 9, மேலே 11 வச்சிங்கன்னா கீழே 10, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம கீழே வந்து டாட் வந்து 1 இன்ச்சு வந்து அது மைனஸில் வந்து கழிச்சிருங்க.
10 வச்சோமாங்க. இப்போ வந்து நம்ம டாட் ஆஃப் இன்ச்சி பிடிச்சது போக 9 இன்ச்சி டேப் வச்சு அளந்து 9 இன்ச்சி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. ரெண்டும் ஒரு சேர நீட்டாக வச்சுக்கலாங்க. பாருங்களேன், ட்ரெஸ் கூட நான் மாற்றிட்டேன். அடுத்த நாள் தான் மறுபடியும் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அதுக்கப்புறமும் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. இதுக்காண்டியே நான் வந்து தனியாக இன்னொரு சைடு ஜாயிண்ட் வீடியோ கூட நான் போடுறேங்க. இதுக்கு மேலே என்னோடய செல்லில் எடுக்கவே முடியலை. 9 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி பேக் சைடும் திருப்பி அந்த மார்க்கை வந்து இன்னொரு டைம் வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பட்டியும் சைடும் கொக்கி பட்டி சைடும் மார்க் பண்ணணுங்க. உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் இப்படி நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வந்து நான் வந்து ஒரு அளவு வைக்கிறேங்க. 2 இன்ச்சிங்க. சில பேர்த்துக்கு வந்து வயிறு அந்த தொப்பையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்டி பீஸ் வந்து கொஞ்சம் மாறுபடுங்க. நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 36 அளவு இன்ச்சிக்கு வந்து ஒரு நார்மல் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் 2 இன்ச்சி பட்டி வந்து சைட்லேருந்து நான் கணக்கு எடுக்கிறேங்க. பாருங்களேன், சைட்லேருந்து 2 இன்ச்சிக்கு வந்து கோடு போடுறேங்க. நீங்கள் இப்படியும் கோடு போட்டுக்கலாம், இல்லாட்டி உங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு கூட நீங்கள் கோடு போட்டுக்கலாங்க. அதே மாதிரி உள் சைடும் வந்து 2 இன்ச்சிக்கு வந்து நான் கோடு போட்டுக்கிறேங்க. அதே மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் 2 இன்ச்சிக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேங்க. இப்படி தாங்க சைடு ஜாயிண்ட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணி சைடு ஜாயிண்ட் ரெக்கார்டு பண்ணியே ஆகணுன்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிங்க. சத்தியமாக ட்ரை பண்ணிங்க. ஆனால் வந்து ரெக்கார்டே ஆகவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிருச்சு. ஃபஸ்ட் டைம் லைனிங் ப்ளவுஸ் போடுறேங்க. சாக்கு போக்கு சொல்லக்கூடாதாங்க, ஆனால் முடியல. இப்படி சொல்கிற மாதிரி நிலமை வந்துருச்சுங்க. என்னடா பண்ணுறது, மறுபடியும் பிரிக்கிறது கூட ஒரு பக்கம் பிரித்து போட்டுடலாங்க. ஆனால் செல்லில் வீடியோ எடுக்க முடியாதுங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கனால உங்களுக்கு அப்படியே ஓரலாக காமிக்கிறேங்க. கை சுற்றளவு வந்து 6 இன்ச்சி வச்சுருந்தேங்க, அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. நம்ம கீழே வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அது ரெண்டையும் ஒரு சேர வச்சுட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டாவே உங்களுக்கு அழகாக ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருங்க. கீழே வந்து ஒரு மாதிரி சாய்ச்ச மாதிரி தாங்க வரும். அப்போ தான் வந்து நம்ம பாடி ஷேப் வந்து அந்த மாதிரி தாங்க இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. கீழே இடுப்பு பகுதிக்கிட்ட ஒரு ஷேப் மாதிரி இருக்குங்க, அதனால தான் அந்த ஷேப் அப்படி வந்திருக்கு. இப்படி நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு அது மேலே தைச்சிங்கன்னா சைடு ஜாயின் வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக வருங்க. என்னால் மறுபடியும் பிரிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆகாதுங்கிறனால தான் உங்களுக்கு வந்து அப்படியே கோடு வச்சு காமிக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து சுற்றளவு காமிக்கிறேன் பாருங்களேன். நம்ம கட்டிங் வீடியோவில் 20 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம். கரெக்டாக பேக் சைடு வந்து 20 இன்ச்சி சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. ப்ளவுஸ் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இதை நான் வேர் பண்ணிலாம் காமிக்கணும்னு நினச்சேங்க, சத்தியமாக முடியலை. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அந்த ப்ளவுஸை வந்து வேர் பண்ணி காமிக்கிறேங்க. சாரிங்க.